Hello friends, welcome to my channel. So இப்போ நம்ம elimination of arbitrary constantல fourth problem பார்க்க போறோம். இப்போ நம்ம question என்ன பார்த்தீங்கன்னா z is equal to ax e power y plus 1 by 2 a square e power 2y plus b. இதுல number of arbitrary constant பார்த்தீங்கன்னா a b ரெண்டு இருக்கு. number of independent variableம் x y ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம partially differentiate with respect to x பண்றோம். பண்ணா என்ன வரும் பாருங்க, dou z by dou x equal to ஃபர்ஸ்ட் பண்ணா a x வந்து 1 ஆயிடும் e power y, இந்த டேர்ம்ல x இல்ல b யும் 0. ஓகேங்களா? இப்போ partially differentiate with respect to y பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல dou z by dou y z பண்ணா இப்போ ஃபர்ஸ்ட் இதுல e power y இருக்கு, அதனால ax e power y டிஃபரன்ஷியேட் பண்ணா e power y தான் வரும், plus 1 by 2 a ஸ்கொயர். இப்போ a power 2y, இதை நம்ம a power 2 சாரி e power 2y. ஸோ இப்போ இந்த e power 2y நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 டைம்ஸ் வரும். இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ e power x டிஃபரன்ஷியேட் பண்ணாங்கன்னா இப்போ இதில் 1 இருக்க மாதிரி கணக்கு. ஸோ 1 டைம்ஸ் ஆஃப் e power x. ஸோ சேம் டிஃபரன்ஷியேட் ஆஃப் e power 2x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ 2 இந்த 2 முன்னாடி வந்துடும், 2 டைம்ஸ் ஆஃப் e power 2x. ஸோ இது அப்படியே சிமிலராக இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு 2, ஸோ இப்போ 2 டைம் இந்த 2 டைம் வருது, இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ a e power y x plus a square e power 2y. இப்போ dou z by dou y நம்ம என்ன சொல்லலாம், qன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த பாருங்க, இது வந்து p is equal to a e power y ன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இதை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ q is equal to a e power y இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா p நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்றோம், substitute second in third. ஓகேங்களா? இப்போ q is equal to a e power y க்கு பதிலாக நான் p சப்ஸ்டியூட் பண்றேன். அப்புறம் x plus a square e power 2y. ஓகேங்களா? q is equal to px plus a e power y of whole square நான் எழுதிக்கிறேன். q is equal to px, இதுவும் நீங்க பார்த்துக்கிட்டா செகண்ட் ஈக்குவேஷன் படி p ன்னு சொல்லலாம். p is equal to a e power y plus p square. ஸோ நான் a and b எலிமினேட் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ.